படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சர்ச்ல குட்டி பசங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் ஆன்சரே பண்ண மாட்டான். என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும் போது பக்கத்துல இருக்க இந்த பொண்ணு தான் வந்து ஆன்சர் சொல்லுவாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு பாக்குற பார்வையே மாறி இருக்கும். அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பெருசா வளர்ந்துறாங்க. இவங்க தான் அந்த பொண்ணே பையன். இவங்க தான் ஹீரோ ஹீரோயினியாவும் இந்த படத்துல இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க ஹீரோயினுக்கு. அவன் வீட்டுல போய் நம்ம பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1 இயர்ல நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் வேலை எல்லாம் கிடைக்காம அப்படியே அங்கங்க சுத்திட்டு இருப்பாரு. வேலை தேடிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சுத்திட்டு இருப்பாரு. கடைசியில வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. அப்பப்ப ஹீரோயினியோட ப்ரொஃபைல பாத்துட்டே இருப்பாங்க. அப்படியே கூட இவனோட ஃப்ரெண்ட் அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் போக ஹீரோக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல. அந்த வேலையை செஞ்சு ஹீரோட அம்மாவுக்கு நினைவு நாள் வருது. அதுக்காக சர்ச்ல எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினி கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பேரு ஜீனா. எப்போ ஜீனா வந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க போக போறியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்கதான் இருக்க போறேன், இங்கதான் ஒர்க் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ஹீரோயினி சொல்லுவாங்க. 1 இயர்ல என்ன நடந்துச்சு, ஹீரோயினி ப்ரப்போஸ் அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த